வணக்கம் சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஹாலண்டில் 5510 டிராக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸல் சீரீஸில் ஒன் வேரியண்ட் ஆஃப் டிராக்டருங்க. அதே நீங்கள் 4710 எக்ஸல் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த வண்டி எப்படியோ அதே மாதிரி தான் இதோட லுக்கு எல்லாமே இருக்கும். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் மாறுங்க. இதோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 55 ஹெச்பின்னு சொல்லுவாங்க. இதோட ஒரிஜினல் ஹெச்பி பார்த்தீங்கன்னா 49.5 ஹெச்பி வரும். 5510ங்கிறதுனால நிறைய பேர் வந்து 55 ஹெச்பி வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாதுங்க. 49.5 ஹெச்பி தான் இதோட ஒரிஜினல் ஹெச்பி. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது 55 ஹெச்பிக்கு என்ன வேலை செய்யுமோ அதை பார்த்தீங்கன்னா இந்த 50 ஹெச்பி டிராக்டர் செஞ்சிடும். ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து தந்திருக்காங்க. லுக் வைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு. பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் டிராக்டர் சுற்றி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். வியூ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா FPT இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. FPT S8000 அப்படிங்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நான் டர்போ டிராக்டருங்க. இதிலே பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜரும் இருக்குது. மக்கட் டிசைன்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி டைப்பை தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது 50 ஹெச்பியில் இந்தளவுக்கு வந்து ஹெவியாக பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது மற்ற கம்பெனியில். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஹெவி டைப் தாங்க. ஒரு 6010 பார்க்குற மாதிரி தான் இது இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வெயிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அது பேனட்டுங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஹைட்ராலிக் ப்ரெஷர் இதோட வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து பேட்ரி இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளீனர், ஏர் கிளீனர் இருக்குது. வித் ப்ரீ கிளீனரோடு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய டஸ்ட்லாம் வந்து ஃபில்டர் ஆகும். இதில் வந்து மைன்யூட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இந்த ஃபில்டரில் வந்து க்ளீன் ஆயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ரேடியேட்டர் வித் ரிசர்வேயரோடு வந்து தந்திருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு. அதே மாதிரி பவர் ஸ்டேரிங்க்குன்னு தனி வந்து ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். தனியாக அதுக்குன்னு ஒரு ரேடியேட்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதுக்கு மட்டும் பவர் ஸ்டேரிங்க்கு மட்டும் இவ்வளோ பெரிய ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த டிராக்டருக்கான ஃபியூஸ் இருக்குங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா மொத்த ஃபியூஸும் இதில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் போர்ஷனில் 2 டீசல் ஃபில்டர் இருக்குங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்லைன் பம்ப் இருக்குது. போர்ச்சோட இன்லைன் பம்ப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபில்டர் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்க்கும் ஹைட்ராலிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 LPM அப்புறம் பார்த்தீங்கன்னா 51 LPMல 2 வேரியண்ட்டுக்கான பம்ப் வந்து கிடைக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் செப்பரேட்டர் வந்து தந்திருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா FPT இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2931 சிசி வந்து இன்ஜின் சிசியை தந்திருக்காங்க. RPMனு பார்க்கும்போது 2100 RPMமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு வந்து நீங்கள் சரியாக க்ளீன் பண்ணலன்னா அதுக்கான சென்சாரும் இருக்குது. உங்களுக்கு அங்கே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா காட்டும். ஒழுங்காக க்ளீன் பண்ணல அப்படின்னா அங்கே வந்து இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம 55 ஹெச்பி டிராக்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். 3630 5500 அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த 50 ஹெச்பி டிராக்டர்லேயே நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இன்ஜினோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்டர் இருக்குங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் கேஜ் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ மினிமம் லெவல் மேக்ஸிமம் லெவல் எல்லாமே இருக்குது. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அடுத்து இது பார்த்தீங்கன்னா நான் டர்போ இன்ஜின் தான். இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டர்போ இன்ஜினும் கிடைக்குது. ஸோ பாருங்கள் இன்ஜின் வந்து காம்பேக்டாக தந்திருக்காங்க. இன்ஜின் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதிலேருந்து இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வரும். ரொம்ப காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சேஸ் பாருங்கள் எவ்வளோ இதாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு. சேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சில் பாருங்கள் ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கு 16ங்கிற சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் ஆகுதுங்க. கஸ்டமர் வந்து நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீட்பேக்குமே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து போடுறோம். மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 100 லிட்டரும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டேரிங் பற்றி சொல்லி ஆகணுங்க. நம்ம 4710 எக்ஸல் ஓட்டிட்டு இந்த ஸ்டேரிங்கில் கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. இது பயங்கரமான பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா 4710 எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நெட்டு குத்தா நிற்கும். அடுத்து இங்கே டேஷ்போர்ட் பாருங்கள். RPM மீட்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜ் இருக்குது. அடுத்து லைட் ஸ்விட்சஸ்லாம் இருக்குங்க. பார்க்கிங் ஸ்விட்ச் இருக்குது. அடுத்து இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டர் இருக்குது. அப்புறம் லைட் ஸ்விட்ச் மெயின் ஸ்விட்ச் இது தான். ஹாரன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குங்க.
அடுத்து கியர் பாக்ஸ் பற்றி பேசலாம். இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் கொண்ட கியர் பாக்ஸ் எடுத்திருக்காங்க. க்ரீப்பர் கியர் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க. இப்போ எப்படி வந்து 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து ரேஞ்ச் வந்து 3 கியர் வந்து கொடுத்துருக்காங்க, லோ மீடியம் ஹைன்னு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு ஸ்பீட் கியர் இருக்குங்க. 3 4s are 12 ஆச்சு. அப்போ 12 ஃபார்வேர்டு வந்து கிடைக்கும். இந்த பக்கம் ஷட்டில் ஷிஃப்ட்டில் ஒரு ரிவர்ஸ் கியர் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த கியரை போட்டுட்டு இதில் எந்த கியரை வந்து சேஞ்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பீடில் வந்து நமக்கு ரிவர்ஸ் அண்டு ஃபார்வேர்டு கிடச்சிரும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் வந்து கிடைக்குதுங்க. பெடல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் பெடல் தான் வந்து தந்திருக்காங்க. கிளர்ச்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி சிங்க்ரோமிஸ் கியர் பாக்ஸ் வந்து வந்துடும். கிளர்ச்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. பிரேக்கு கிளர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ளைன் பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேட் போட்டு வந்து தந்துடுவாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆப்ஷன்ஸில் மொத்தம் 3 பிடிஓ வருதுங்க. 540 540 எக்கனாமி, அப்புறம் அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்பீட் பிடிஓவும் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளர்ச்சோடு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து பிடிஓ வந்து ஆப்ரேட் பண்ணுறது சுலபமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இது லாக் அண்ட் டிஸ்லாக் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் கியருங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்கேஜ் பண்ணிக்கலாம், டிஸ்என்கேஜ் பண்ணிக்கலாம். வண்டி நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா கியரில் விட்டு நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து ஹைட்ராலிக் பற்றி பேசலாம். ஹைட்ராலிக் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா லிஃப்டோமேட்டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த சென்சிங்கில் செட் பண்ணுறீங்களோ அதே சென்சிங்கில் ஓட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், கலப்பை அதுவே தூக்கிக்கும். திரும்ப நீங்கள் அந்த பட்டனை அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சென்சிங்கில் வச்சிங்களோ அதே சென்சிங்கில் வந்துடும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வால்வ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போர்ட் இருக்கும். அதே மாதிரி 6 போர்ட் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்வ் வாங்கிக்கலாம் ஆப்ஷனில். லிஃப்டிங் கேஜின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2000 கேஜி வந்து லிஃப்டிங் தந்திருக்காங்க. அடிஷ்னலாக வேணும்னா 500 கேஜி வந்து எக்ஸ்ட்ரா பம்ப் அசிஸ்டன்ட் பம்ப் ஆட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து இந்த வால்வு பார்த்தீங்கன்னா நம்ம லாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கலப்பையில் வந்து ஏதாவது நம்ம குழு மாற்றுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கலப்பையை தூக்கிட்டிங்கன்னா திரும்ப இறங்காது. திரும்ப லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா கலப்பை வேலை செய்யும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா சென்சிங்க. இப்போ கீழே போட்டிங்க அப்படின்னா சென்சிங் வந்து நல்லா வேலை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சென்சிங் வந்து வேலை செய்யும். அடுத்து பேக் சைடில் பாருங்கள். பேக் சைட் போர்ஷனில் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாப் லிங்க் மாற்றுறதுக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லோ ஹை, அதாவது லோ மீடியம் ஹைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குங்க. அடுத்து இங்கே இது பார்த்தீங்கன்னா பிளானிட்டரி டிரைவ் தாங்க. நியூ ஹாலண்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளானிட்டரி டிரைவ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்டே பார் பாருங்கள் எந்த மாதிரி தந்திருக்காங்கன்னு. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸல் ஃபுல்லாகவே இந்த டைப்பில் தான் வரும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பாருங்கள் எந்தளவுக்கு ஹிட்ச் எல்லாமே வந்து ஹெவியாக பண்ணியிருக்காங்கன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து திக்னஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹூக் பெட் போர்ஷனுங்க. பேக் சைடு வியூ பாருங்கள். டிராக்டர் வந்து பேக் சைடு வியூவில் இப்படி தான் இருக்கும். 50 HP டிராக்டர்னே தெரியாதுங்க. நீங்கள் ஏறி உட்காந்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு 60 HP அதுக்கு மேலே இருக்க டிராக்டரில் உட்காந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 16.9க்கு 28ங்கிற சைஸ் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டர்போ இன்ஜின் தாங்க. டர்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா E3ங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் E10 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஓனர் எடுத்துருக்கிறது E3 தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அஷ்யூர்ட்னு சொல்லியிருக்காங்க. 4710 எக்ஸலும் சரிங்க. அதாவது எக்ஸல் சீரீஸே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டுக்கு வந்து பேர் போனதுன்னு சொல்லலாம். அடுத்து இது என்ன நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக்குங்க. இப்போ வண்டி வந்து சேத்துல சிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டயர் சுற்றும், ஒரு டயர் வந்து சுத்தாமல் உள்ளே மாட்டிக்கும். அப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் லாக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் சுற்றுங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இது அழுத்துனா வண்டி கவுந்துரும், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. மெயினான ரீசன் என்னென்னா இது அழுத்தும் போது டிராக்டரோட 2 டயருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் பவர் போகும், ஒரே வேகத்தில் சுற்றும். ஸோ சேம் இதில் சுற்றும். அதுதான் இதோட கான்செப்ட்டு. வண்டி சேத்துல மாட்டும் போது இதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியல் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய மஹேந்திரா டிராக்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா B275 வரைக்குமே இந்த டிஃப்ரென்ஷியல் லாக் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அதையும் காட்டுறேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது டோட்டல் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2330 கேஜி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2075 mm இருக்குங்க. ஓவரால் வண்டியோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 3875 mm இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 410 mm வந்து தந்திருக்காங்க. உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த வண்டி வந்து ஓட்டி காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷட்டில் கியர் வந்து நியூட்ரலில் தான் இருக்கணும். அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ கியர் வந்து போட்டு காமிக்கிறேன். லோ கியரு. அடுத்து க்ரீப்பர் பாருங்கள். க்ரீப்பர் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் தான் வந்து பயங்கர கம்மியான க்ரீப்பர் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது அதிகம்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கியர் போட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக வந்து நகருதுன்னு பாருங்கள். க்ரீப்பர் வந்து என்கேஜில் இருக்குது, ரொம்ப பொறுமையாக வந்து நகரும். இப்போ க்ரீப்பர் இது பண்ணிவிட்டு நான் க்ரீப்பருங்க, நார்மல் ஸ்பீடு இது. அடுத்து ஹை ஸ்பீடு பார்ப்போம். இது வந்து ஹை ஃபஸ்ட்டு. ஹை ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு போகும். இதான் வந்து வண்டியோட வியூங்க. நீங்கள் உழவு ஓட்டும் போது சரி இந்த மாதிரி தான் வியூ இருக்கும். ஸோ ஷட்டில் கியருங்க, எவ்வளோ ஸ்பீடு. பிரேக்கிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் ஒரு இன்ச்சு கூட நகர கிடையாது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டேரிங் சொன்ன மாதிரி தான். பொசிஷன் பாருங்கள் எப்படி வந்து கொடுத்துருக்காங்கன்னு. வண்டி சவுண்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. இந்த வண்டியை பற்றி தெரிஞ்ச தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.